கங்கா ஆரத்தி பார்த்தீங்கன்னா வாரணாசிலையும் ஹரித்வார்லையும் ரிஷிகேஷில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த நல்லா பாருங்க மக்களே நல்ல வேலை நாங்கள் பேசிட்டு இருக்கப்போ அவருக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. இனிமேட்டு இந்த டாக்ஸ் கூட வர மாட்டேன். சொன்னது கரெக்டு தான். போவாத சம்திங் ப்ராப்ளம். ரொம்ப போராடி வந்தவங்கள தொலைவு. ஏற்கனவே வேறு நாங்கள் ரூட் வேறு மாறி போயிட்டோம். இந்த பீகாரில் இருக்கிற பாட்னாவில் பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தி வந்து 2 இடத்துல பண்ணுறாங்க. கங்கன் காட்லையும் அப்புறம் வந்து காந்தி காட்லையும். இங்கே இருக்கிற மக்களும் சரி, அழகான பெண்களும் சரி, இந்த குர்குரே வாங்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக என் நண்பன் இதைத்தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ வயசில் வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னும் உழைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது என்ன வாழ்க்கை, இந்த காசு வந்து வாழ்க்கையை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நான் வாங்க வேண்டாம். 200 ரூபாய்க்கு பத்துங்களா மாமனாருக்காக சவால் விடுறாப்புல. நான் வாங்க வேண்டாம் அப்படி மாமனாருக்காக. வணக்கம் அன்பு மக்களுக்கு, வெல்கம் டு அவர் ஜிப்சி விலாக்ஸ். நம்ம போன விலாக்ல பார்த்தீங்கன்னா பாட்னாவோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த விலாகை பாருங்கள். கங்கா ஆரத்தி பார்த்தீங்கன்னா வாரணாசிலையும் ஹரித்வார்லையும் ரிஷிகேஷில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த பீகார்லையும் கங்கா ஆரத்தி நடக்குது. இன்றைக்கி அந்த கங்கா ஆரத்தி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹைவேவில் வந்து நின்றுட்டுருக்குங்க. இங்கேருந்து நாங்கள் இந்த கங்கன் காட் போகிறதுக்கு. ஏன்னா வந்து ஆர்த்தி சொன்னாலேங்களா, அதுதான் இது எடுக்கிறாரா. ஓடியா ஏறிடுவோம். ஆட்டோ பிடிச்சி ஏறிட்டோம். இங்கேருந்து நம்ம அந்த கங்கை நதி அந்த ஆரத்தி எடுக்கிற இடம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர் இருக்கு. நாங்கள் கங்கா காட்டுன்னு சொல்கிறோம். கங்கா காட்டுன்னு கிடையாதான், கங்கன் காட்டுன்னு இங்கே சொல்கிறாங்க. ஆமாம், நெட்டில் பார்த்தீங்கன்னா கங்கா காட்டு தான் போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸாக இருந்தது. एक आदमी का बताया क्यों? நல்லா பாருங்க மக்களே நல்ல வேலை நாங்கள் பேசிட்டு இருக்கப்போ அவருக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. இல்லை நாங்கள் வந்து கங்கன் காட்டு போல. நான் அது சொல்ல ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து 50 ரூபா கேட்டேன்னு சொல்லிட்டு ஏறின பிறகு கேட்டாரு. அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஏறப்ப நீ ஏறப்ப எவ்வளோ கேட்டேன்? மொத்தமாக 50 ரூபா நினைச்சு எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபா அப்படின்னா போல. ஆனால் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்டாரு. ஆனால் அவ்வளோலாம் கேட்கல. அங்கேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்தோம். அங்கேயே வந்து 100 ரூபா கேட்டாங்க. இப்போ 30 ரூபா கேட்பாங்க அதிகபட்சம், அவ்வளோதான். ஆமாங்க, அதான் நம்ம இந்த மாதிரி ஆட்டோவில் ஏற மாட்டோம். எலக்ட்ரிக்கல் ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்கும், பேட்டரி ஆட்டோ. அந்த பேட்டரி ஆட்டோ தான் ஏறுவோம். நேரம் ஆட்டோ கிடைக்காம நடு ரோட்ல கைட்டி விட்டு போறாங்க. ஆட்டோ பார்ப்போம் ஆட்டோ வருதான்ட்டு. இப்படி ஹைவேல யாரோ பெத்த பிள்ளைங்க மாரி நின்று ஆட்டோ எப்போ வருமோ தெரியல. இதுக்குதான் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. இந்த மாதிரி எங்களோட நிலைமையெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் ஒரு இடத்துக்கு. எங்களோட கைடு வந்து பின்னாடி நிற்கிறார். இது பாருங்க, இவர் தான். ஆமாங்க, மோசமான கைடு. மோசியில் என்ன சொல்கிறாரு புரியல. பட்ஜெட்லேயும் வரணும், காசும் வந்து அதிகமாக செலவாகக்கூடாதுன்னா இப்படி பார்த்தாங்க வரணும். இப்போ கூட ஒரு பிளான் பண்ணோம். சும்மா ஏறி கொஞ்சம் இறங்கி அப்படியே போயிடலாமா கங்கன் காட்டுக்கு. எப்படி போய் சேர போகிற தெரியல. சன்னே இறங்கிடுச்சு. 5 மணி தான் ஆகுது. ஆனால் சன்செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இருட்டிடும் இங்கே. இந்த 5 மணிலாம் லைட்டை போட்டாங்க. சரிதா, இது இருட்டுச்சு. வீடியோவில் பார்க்குறத விட கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கு. ஆமாம், அவளை போய் கேட்கலாம். ஏய் எப்படியாச்சும் நிறுத்திடுறா. ஒரு ஆட்டோ வருது. அப்படியா? இல்லை, ஆமாம்பா, ஏதோ லோடு ஏற்றின்னு வருது. இப்போ அது பின்னாடி ஒரு ஆட்டோக்காரன் வராம பாரு. அவனை கைப்போடு. இவனை போட்டுருக்கலாமே. நிறுத்துறாங்களா பேர்? எடுத்துறான். ஓடியா. கேளு இங்கே கேளு. ஒரு ஆளுக்கு 15 ரூபா. ஜூட் எம்மடி அப்பா. ஒரு வழியா ஆட்டோ பிடிச்சி ஏறியாச்சு. பாருங்க, அந்த ஆட்டோவில் வந்துட்டு 50 ரூபாய் இடம். போடா.
ஜாக்கிரதை போயிட்டு பார்த்தீங்களா ஒரு ஆட்டோ நடு ரோட்ல இறக்கி விட்டு போனாங்க. ஆட்டோவில் 50 ரூபா கேட்டாங்க ஒரு ஆளு. இந்த ஆட்டோவில் 15 ரூபா தான் கேட்டாங்க. இதுதான் பேட்டரி ஆட்டோ. நீங்க இந்த மாதிரி பீகார் வந்து டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா बैटरी आटो पाते हैं अगर प्राइस कम यार कितने टाइम पड़ता है उधर जाना को 2 घंटे 3 घंटे पड़ता है किलोमीटर पड़ता है எப்பவுமே நம்ம அவசரப்படாம நிதானமா ஒரு 2-3 பேரை விசாரிச்சுட்டு போனோம்னா கம்மி பட்ஜெட் ஆகும். ஆனா ஒன்றும் எனக்கு தெரியல அங்கே கொண்டு போய் விடுவாரா அப்படின்னு பார்ப்போம். உண்மையாக தான் விடுறாரா. என்னமோ நான் என்னமோ வேற ஊர் பொருளாதார இன்ஃபர்மேஷன் இனிமேட்டு இந்த டாக்ஸ் கூட வர மாட்டேன். நான் சொன்னது கரெக்டு தான். போவாத நான் தான் கேட்கல. இனிமேட்டு அப்படி வர மாட்டீங்க. பாப்போமா அடுத்தது நம்ம எங்கடா பிளான் பண்றோம்? அடுத்தது எங்கடா அது இன்னும் மட்டும் வருவீங்க. இது நான் போங்காரு. இது உங்க வைஃபா சொன்னாங்க இல்ல இவரு சொல்றாரு அவங்களுக்கு சொல்றீங்களா? அப்படியா? அப்படிங்களாங்க. வந்ததுல இருந்து வீட்டுல அவருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்களாம். பூண்டு வேணும் வெங்காயம் வேணும். அங்க எல்லாம் விலை கம்மியா இருக்கா? இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா. எங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு முக்கியமான இதை வாங்கிட்டு சொன்னாரு. என்னது? உருளைக்கிழங்கு. ஆமா ஆமா ஆமாங்க. ஐயோ அவர் எங்க 3 பேருக்குமே அண்ணன். அவர் வந்து மெயின் தலை. இப்ப கூட போன் பண்ணாரு. நேத்து போன் பண்ணிட்டு என்னப்பா என்னப்பா ஜாலியா இருக்கீங்களா? நான் சொன்னேன் அதை வாங்கிட்டியா? என்னன்னா சொன்னீங்க? என்னன்னா அந்த உருளைக்கிழங்கு நோ அவருக்காகவே கண்டிப்பா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போவோம். நாங்க 1 மந்த்ஸ் ஃபீல் பண்ணுவாருங்க. நீ வர மாதிரி எடுக்கிறியா? தம்பி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? ஆட்டோ அண்ணா திட்ட போறாரா நம்மள பண்றது பார்த்து பின்னாடி வேணாம் தட்டிட போறாங்க. பரவாயில்ல அழகா இருக்கும். அப்பதான் டிராவல் பண்ற ஃபீல் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஐடியா கொடுத்து இவரே ஆமா இவரத்துக்கு தரலீடு இப்படி பண்றீங்க. நான் கூட இல்லை எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னாரு. நான் ஒன்று சின்னதாக வாங்கின சொன்னேன். என்ன ஆடுறாது அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்தா உருளைக்கிழங்கு எடுக்கிறப்பல கண்டட்டு. இந்த பிரிட்ஜு வந்து 20 கிலோமீட்டர் இருக்கா. இந்த ஆட்டோக்கார அண்ணா சொன்னாரு. ஐயோ எவ்வளோ பெரிய பிரிட்ஜுங்க, போயிட்டே இருக்கு. செம்மையா இருக்காண்ணா இந்த பிரிட்ஜு பார்க்க. ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. ரொம்ப லென்த்தாகவும் இருக்கு. எவ்வளோ தூரம் பாருங்க. ஏதோ ஒர்க் பண்ணுறாங்கடா. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஓவர் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து நிறுத்தி ஃபைன் போட்டுடுறாங்க. அண்ணா இதை சொல்கிறது கேஜி ஓ இதுதான் அவள் தான் போட்டா எண்டு வேண்டா இன்னும் இதை ரெடி பண்ணிருக்காங்களோ தெரியலையே. அதுக்கப்புறம் சும்மா ஜாலியாக பார்க்கறதுக்கு போடாது. அது ये बंद करेगा? ये रास्ता में नहीं जाना? नहीं अभी बन रहा. क्यों? रेडी नहीं हो. हाफ रेडी होगा. க்ளோஸ் கொடு க்ளோஸ். இன்னும் பாதி தான் ரெடி பண்ணியிருக்காங்களாம். இன்னும் பாதி இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 20 கிலோமீட்டராடா? இல்லை அதோட சேர்த்து 20 கிலோமீட்டர் சேர்த்து தான் அதோட சேர்த்து அதோட இல்லை இல்லை இது 20 கிலோமீட்டர். இல்லை இல்லை நம்ம பார்த்ததே 9 கிலோமீட்டரு. இல்லை இல்லை நம்ம அங்கேருந்து பார்த்தது 9 கிலோமீட்டரு. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 கிலோமீட்டர். இல்லையே வந்து நம்ம அங்கே ஏறணுமே. அதுலேருந்து தான் பிரிட்ஜ் ஸ்டார்ட். நம்ம அந்த இடத்துல இருந்து ஏறணும் ஹைவேலேருந்து. அதுலேருந்து தானே பிரிட்ஜ் ஸ்டார்ட். வந்துட்டேங்க நம்ம அந்த கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கு. என்ன அது? ரபடின்னு ஒன்றும்ல. ரபடியா? அதே சிலை தான். சம்திங் ப்ராப்ளம். ரொம்ப போராடி வந்தோம் இவ்வளோ தொலைவு. ஏற்கனவே வேறு நாங்கள் ரூட் வேறு மாறி போயிட்டோம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த காந்தி காட்டுக்கு வந்தோம். இப்போ கங்கா ஆரத்திக்கு லீவா சாட்டர்டே சண்டே மட்டும் தான். ஆடா பாய் அங்கேயாச்சும் அந்த மனுஷன் வந்து கங்கா ஆரத்தி வச்சு ரெடியாக நின்று இருந்தா போல.
காமிச்சிருப்போம். இல்லை நாங்கள் இங்கே வந்து தான் ஆரத்தி காமிக்கணும், ஏன்னா இங்கே வந்து ஒரு 5-6 பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 பேர் 5 பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆர்வமாக வந்தோம், பார்த்துருவோம் அப்படின்ட்டு. என்னோட பேட் லக். கடைசி 5 பேர் இல்லை, 5 நாள் பண்ண மாட்டாங்களாம், 2 நாள் தான். கங்கா ஆரத்தி வந்து ஆக்சுவலாக வந்து டெய்லியும் தான் பண்ணுவாங்க. இங்கே என்னடான்னா சனி ஞாயிறு மட்டும்தான் பண்ணுறாங்களா? அவர் பண்ணுறாருல, அதனால இங்கே என்ன இது எல்லா இடத்துலையுமே வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், எல்லா இடத்துலையும் வந்து ஈவினிங் 6 மணிக்கு பண்ணுவாங்க. இது என்ன சனி ஞாயிறு மட்டும்தான் இங்கே பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இவங்களும் எங்கே போயிட்டு வராங்க? இவங்களாம் வாக்கிங் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த கூட்டத்தை பார்த்து நான் பெருசாக இருக்கும் போல் போவோம், இடம் கிடைக்குமான்னு தெரியல, போய் முன்னாடி இடம் பிடிக்கணும்லாம் நினச்சேன். மேடம் பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருந்தோம்ல கூகுள் மேப்பில். சூப்பராக இருக்குப்பா பெயிண்டிங். இதோ அந்த பையன் மொட்டை பாரு. இந்த படத்துலலாம் வருவார். எந்த படத்தில்? சரி வரும்போது சொல்லுங்கள் ஞாபகமா. சூப்பராக இருக்குங்க பெயிண்டிங்லாம் அந்த இடத்துல. இதை தான் பார்த்தோம் நம்ம பாருங்க. அந்த பையனை பார்த்தோம் கூகுள் மேப்பில். ஆணும் ஆகி போன நேரம் கடைசியில் எங்கள் நானுமே ஆகி போச்சு கேட்டதும். அதுதான் சொல்கிறேன், ஆரத்தி இல்லைன்னு கேட்டதும் எங்கே போய் ஆகி போச்சு. ஏண்டா ஏதாவது நெட்டில் வீடியோ கிளிப் கிடைக்கும் சின்னதாக, இல்லை ஃபோட்டோ எதாவது கிடைக்கும், எடுத்து போட்டு விடு, வேறு என்ன பண்ணுறேன். அதுதான் பண்ண முடியும் மக்களை. நெட்டில் பார்க்குறதுக்கு அவங்களே பார்த்தேன் நீ. ஆமாம், அது பீகார் லாங்குவேஜில் இருக்கும், அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதால தமிழில் உங்களுக்காக நீ பேசுகிறத குறுன்னு அந்த ஃபோனை பார்க்குது. யாரா அவன் ஏதோ தினசா சொல்லுறா அப்படின்னு வேறு அந்த பூனையே பார்க்குது. ஏண்டா அவங்க நிற்கும் போது ஏன்டா இப்படி எடுத்துருக்க? இந்த வச்சுருக்காங்கல்ல, அது மேலே தான் ஏதோ கார்பெட் இல்லை, இது மேலேருந்து ஏதோ பண்ணாங்க. நான் வீடியோ பார்க்கும்போது மேலேருந்து ஏதோ பண்ணி. இப்போ நீ என்னை வீடியோ காமிச்சல, அந்த வீடியோவில் இதுதான். இல்லை ப்ரோ, தண்ணி அதிகமாக நிற்கும் போது ஒருத்தர் மேலேருந்து குதிச்ச மாதிரி பண்ண பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹைட்லேருந்து கூட பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி மேலே இது வரைக்கும் வரல. தண்ணி அதிகமாக இருக்கும்போது மாற்றி மாற்றி பண்ணலாம். இந்த பீகாரில் இருக்கிற பாட்னாவில் பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தி வந்து 2 இடத்துல பண்ணுறாங்க. கங்கன் காட்லையும் அப்புறம் வந்து காந்தி காட்லையும். அந்த கங்கன் காட்டில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பேர் பண்ணுறதால நாங்கள் இங்கே வந்தோம். ஹிந்துவாக பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து இந்த கங்கை நதியில் குளிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பாட்னாவில் பார்த்தீங்கன்னா 2011 பிப்ரவரியில் தான் பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பீகார் கவர்மெண்ட் முதல் முறையாக 3 பேர் வச்சு தான் இந்த ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இன்னும் 2 பேரை சேர்த்து 5 பேராக இந்த ஆரத்தி பண்ணாங்க. கங்கா ஆரத்தி பார்த்தீங்கன்னா டெய்லியும் தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கே டெய்லி பண்ணுவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து இங்கே சனி ஞாயிறு தான் பண்ணுவாங்களாம். 7 மணிக்கு தான் வந்து இங்கே கங்கா ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோட பேட்லக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக போச்சு. ஸோ நான் ரொம்ப ஆவலாக வந்தேன் நாங்கள் இதை பார்க்குறதுக்கு. நான் பார்க்க முடியாது, எங்களுக்கு உண்மையிலே ஒரு மன வருத்தமாக தாங்க இருக்குது. இந்த பீகாரை பார்த்தீங்கன்னா நார்த்தையும் சவுத்தையும் டிவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி தான். இந்த கங்கை நதி பார்த்தீங்கன்னா பீகாரில் 445 கிலோமீட்டர் வந்து போயிட்டுருக்கு. சரிங்க, நம்ம அப்படியே போகிறவையில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்போம். கொசு மருந்து அடிக்கிற கடை பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இவ்வளோ நேரம் இல்லை. ரைட்டு விடுங்க, மோமோஸ் சுத்தம் பண்ணி கொடுத்துருன்னு நினைக்கிறோம். நமக்கு மருந்துச்சு. மோமோஸில் கொசு இருந்தால் செத்துரு போல. நான்வெஜ் மோமோ கேட்டல, அதான். சரி வாங்க, இதான் சிக்கன் மோமோஸாடா போடுறாங்க பாரு. இது போட்டிருக்கு பயங்கரமா. இது மேலே என்ன போட்டிருக்காங்க? கானா தெரியல, கான் தான் நினைக்கிறேன். முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக, அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நினைக்கிறேன். மோமோஸ் எண்ணெயில் கொதிக்குது. மோமோஸ் ஸ்ட்ரீம் தானே பண்ணுவாங்க. மோமோஸ் வந்து ஸ்ட்ரீம் தானே பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ட்ரீம் தானே பண்ணுவாங்க. இது வந்து கிறிஸ்பி மோமோஸ். கடைக்காரங்க கூட அவ்வளோ பதில் சொல்லடா. நம்மளும் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதா ராஜு. சாதாரண கோயம்பு மறந்துட்டியா? நம்ம ஒரு பேர் வச்சோமே. நீங்கள்லாம் ட்ரிப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கைடர் மாதிரி இது பாருங்க, இந்தமாரி பேக் வாங்கிக்கோங்க. எவ்வளோடா இந்த பேகு? டேய் இந்த பேக் எவ்வளோடா? 250 ரூபா. 250 ரூபாவா? ரேட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரேட் மாறிடுச்சா? நீ எப்போ வாங்கின? நீ வாங்கி 10 வருஷமா வச்சிருப்பியாடா? அப்படியே சொல்லு, எப்போ வாங்கின? பேசுறதுக்கே பேசுறா. பரவாயில்ல, பேசுறது தெரியுது இல்ல, பதில சொல்றேன். கடைசிக்கு சொல்ல போடுறான் பாருங்க. சீக்கிரட் இதெல்லாம் வேற யாரும் பண்றக்கூடாது, அதனால சீக்கிரட்டா வச்சு போவேன். டேய் மக்களுக்காக சொல்றா, அனைத்து மக்களுக்காக. சென்னையில் 3/4 பேர் இந்த பேக் வச்சிருக்காங்க. அப்படியா? என்னமோ நான் மட்டும் தான் வச்சிருக்கேன். வா,
நம்ம டீம்ல வச்சிட்டு இருக்கிறது யாரு என்ன நான் அதுக்காக யாரு 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 ஓ 3 பேர் சரி வீடியோவில் பண்ணி மட்டும் தான் தெரியுற அந்த பேக் எவ்வளோ நீ எப்போ வாங்கின அதை பற்றி நீ ஹிஸ்ட்ரிலாம் சொல்லு மற்ற ஹிஸ்ட்ரிலாம் பேசுகிறல்ல 250 ரூபாய் டெக்காத்லானில் வாங்கினான் பார்த்தியா சொல்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிறேன் கரெக்டாக தானே எவ்வளோ நாள் ஆகுது 1 வருஷம் ஆனால் புதுசாகவே இருக்கேயா யூஸ் பண்ணாதானே வர விளாக் எல்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் இப்போ பேச மாட்டான் மேடம் அவன் எப்போ இந்த மோமோஸ் வரும் அது எப்படி இருக்குன்னு சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன் இதில் போட்டிருக்காங்க பாருங்க நேபாள் டிஎம்ஜி டீமோ தந்தூரி அண்ட் கிரேவி ஸ்பெஷல் மோமோ இதுதான் அது போல் இது எல்லாமே இங்கே கிடைக்காது அந்த ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும் இந்த போட்டு வெஜ்ஜு குர்குரே மோமோடா அது ஆமாம் எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா பேரை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். இல்லடா ஏதோ ஜப்பான்காரன் ராக எழுத்தியே இல்லடா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஜப்பான்காரனுக்கு அவனுக்கு என்ன கண்டுபிடிக்க தோணுதோ அதை கண்டுபிடிக்கலாம். இல்லடா நீ ஜப்பான் சொல்றது நமக்கு என்ன கண்டுபிடிக்க தோணுதோ அதானே கண்டுபிடிக்கிறான்னு பேச விடுறானா பாரு. பேசவே விட மாட்டேன். நான் பேசினா ஏதாவது நீ சொன்னதுக்கு நான் ரீப்ளை பண்றது இல்லையா? நீ ரிப்ளை மெசேஜ்ல பண்ணு. இதுல பண்ணாத. இது பாருங்க இவர் தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடிலாம் பண்ணுவாரு. அதுக்கான காமெடி பண்ணா பரவாயில்லப்பா. கடாயில வெந்ததுதான் எங்களுக்கு வரும்னு நினைச்சா இவன் பார்த்தா வெறும் சிக்கன் மோமோ சொல்லிட்டேறான். வெறும் சிக்கன் மோமோ இல்ல சிக்கன் மோமோ. ஐயோ ராமா எல்லாத்துலயும் சாட் மசாலா வேணாம். கீழே இருந்துருக்குவா கீழே உருளி இல்ல இங்க இருந்து ஐயோ நல்லா கண்டுட்டு போயிடுச்சுரா. ஏங்க அந்த சிக்கன் மோமோஸ்க்கு அப்புறம் கிறிஸ்பி மோமோஸ் புக் பண்ணி வாங்கிட்டோம். புக் பண்ணியா? ஆமா ஆர்டர் பண்ணோம். கீழே இருந்து கீழே இல்ல லேட் தலை அடிக்கிறப்பாரு இங்க இருந்து இருக்குவா எங்க நோடி அழுடா சொல்லு. இங்க இருக்கிற மக்களும் சரி அழகான பெண்களும் சரி இந்த குர்குரே வாங்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக என் நண்பன் இதைத்தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்காப்புல. டேய் வேடாம் வாங்கினது நாடு எடுத்துட்டு தான் முதல்ல சாப்பிட்ற சாப்பிடு. அவன் தானே ஆசைப்பட்டான். சரி சாப்பிடு சாப்பிடு. நீ தானே டெஸ்ட் பண்றான் அவனுக்கு. எப்பவுமே அவன் தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவான். சூடா இருக்கு. அந்த பிரிக்கிறப்ப அதுல வரும் புகை இருக்கு பாருங்க. புகை பண்ற 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 ரூபாய்க்கு நடிக்கிறேன். ஆமாங்க ஒரு ஃபுட்டை வந்துட்டு சும்மா எடுத்து தின்னு இருக்கக்கூடாது. அதை ரசிச்சு பிரிச்சு நீ ரசினரு நாங்க காலி பண்ணிடுறோம். இல்லை ஏங்க அப்புறம் பேசுங்க நான் சாப்பிட்றேன். வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன நினைப்போம்னா இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னு நினைப்போம். ஏதாவது ஒரு சின்ன வேலை ஏதாவது நம்ம நடக்கலைன்னா ஏதாவது நம்மளுக்கு வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வந்து இந்த வேலை எப்படி செய்யுதுன்னு நினைப்போம். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருக்கார். 75 வயசில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. என்ன சொல்கிறதுனே உண்மையாலே தெரியல எனக்கு. நம்ம இன்னும் வந்து இந்த வயசுலேயே வந்து நம்ம உழைக்கிறதுக்கு அவ்வளோ இது யோசிக்கிறோம். அந்த தாத்தா 75 வயசில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அவர் கேட்டால் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறார். பசங்க இல்லையா, வீட்டில் யாரும் இல்லையானா இருக்காங்க, எப்படி சும்மா இருந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு சத்தியமாக அவரை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை இவ்வளோ வயசில் வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னும் உழைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னும் போது என்ன வாழ்க்கை, இந்த காசு வந்து வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. உண்மையாக என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம ஒரு காசு தான் ஒரு மனுஷனை வந்து எங்கே கொண்டு போவோம் எப்படி இது பண்ணுவோன்னே சொல்லவே முடியாது. வாழ்க்கை காசுக்காக பார்த்திங்கன்னா இன்னும் மக்கள் உழைச்சிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இந்த வயசில் பாருங்களேன், என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னும் கண் கலங்குற மாதிரி தான் இருக்காங்க. நல்லா இருக்கும்பா என் பையனுக்கு நல்லா இருக்கும். என்னவா எவ்வளோவா? இது வரைக்கும் தான் இருக்கான். இது வரைக்கும் தான் இருக்கான். हाँ फोटो दिखाया उनको नहीं आने वाला। हाँ हाँ 3 साल को थोड़ा बड़ा बड़ा दिस मॉडल भैया
இது உன் பையனுக்கு கரெக்டா இருக்குமா? இந்த மாதிரி மாடல் கேக்குறேன்டா. இது எடுத்து வச்சுக்கலாம். ஏய் உன் பையன் 3 வயசுடா. அதான் டேய் மாடல் தான் கேட்டேன். 3 வயசுக்கு இந்த கலர் தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் நல்லா இருக்குடா லுக். இது என்னடா 2 साल का बच्चा है, 3 साल का बच्चा है. ये 1.5 साल 2 साल को आएगा एक बार। ஓஹோ. ज्यादा हेल्दी नहीं आ पाएगा। ஏ 2.5 வயசு 2 வயசு. இல்ல 2.5 வயசு ஓகே. 2.5 வயசு கரெக்டா. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஏண்டா அவன 10 வயசு இருக்காதே போட்டுட்டு இருக்க முடியாது. ஏண்டா எல்லாம் ராஜு மாதிரி. என்னடா டேய் எது வாங்கலாலும் முன்கூட்டி பிளான் பண்ணி நீ முன்கூட்டி நீ போவாங்க 20 வயசுக்கு இப்பவே வாங்கி வச்சிக்கோ. यहाँ पे एक्स्ट्रा धागे है ना भी इसी का इसीलिए बहुत अच्छा भैया. ஏய் அப்படியே மூத்துல அவனை வச்சுக்கோயா. ரொம்படே ஏன் நானும் ஒரு ஹிந்தி பேசக்கூடாது கத்துக்க கூடாது. ஏடா நீ ஹிந்தி பேசல தப்பு இல்ல. யாராவது தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கா. தமிழ்நாட்டுல சொல்லல ஃபர்ஸ்ட் டைம் தான் நீ சொன்ன முதல்ல அழுக்கா இருக்கு, அதுக்கு வேற பீஸ் கொடுக்க சொல்லு. அது வெத்திரி வேற பீஸ் எடுத்துக்கணும். दूसरा पीस दे भाई. டேய் இது சைஸ் ஓகேவா? 2.5 வயசுக்கு தான். ரொம்ப சின்னது இது. இது பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. விடுங்க அவன் இடுப்பு தெரியற மாதிரி போட்டோம். தொப்புள் தெரியும் பரவாயில்லையா? இது ஓகேப்பா. ஓகேவா எனக்கு ஆனா இது சைஸ் ये तो बड़ा साइज है ना ये वाला. இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ये दे भाई. बड़ा ओके. हाँ ये मॉडल में दूसरा पीस है, दूसरा मॉडल ये मॉडल में இது அழுக்கா இருக்கு ரிஜெக்டட். கை வச்சு அழுக்காக்கிட்டு அவர்கிட்ட அழுக்கா இருக்குன்றீங்க. மோமோஸ் சாப்பிட்டு அழுக்காக்கிட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. ஆமா பேசி முடிச்சுட்டு போல. வச்சு கம்மி பண்ணல. ஒரு 5 ரூபாயாச்சும் கம்மி பண்ணு பையா. என்ன கடைசி வரைக்கும் கம்மி பண்ண மாட்டேன் பையா. ரொம்ப பொறுப்பான வேலைக்காரரா இருக்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் கூட்டு போறியா ஆபீஸ்க்கு? கூட்டு போட்டா அங்க போய் சொட்டல வைக்க முடியாது. नहीं हो पाएगा। ஓகே பையா बहुत अच्छा भैया. 745 740. அப்பா குடுப்பா அவனுக்கு கொடுத்தானே. இந்த சின்ன சைஸ் சொட்டலாம் வந்துட்டு 200 சொல்றாரு. எதுக்குடா? 200 தான் அது. தோசை தானே? தோசைனா 200. ஆமா இந்த சின்ன சொட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தோசை ஒரு இது பெரிய அதாவது சொட்டர் வந்துன்னா 200. இப்போ நாங்க வந்துட்டு இந்த சைஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து 250. நாங்க வந்து ஒரு 75 ஒரு 275 225 கேட்டோம். அப்புறம் 249 வரைக்கும் கேட்டோம். கடைசி வரைக்கும் ஒத்த நையா பைசோட கம் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஆனா வாங்கலாங்க ஒர்த்து தான். 250க்கு ஒர்த்து. பாருங்க மாமனாருக்கு சொட்டர் வாங்கணுன்ற மருமகனை பார்த்துருக்கீங்களா? பாருங்க மாமனாருக்காக தெரு தெருவா தேடிட்டு இருக்காரு ஒரு சொட்டர் வாங்குறதுக்கு. மாமனார் பார்த்தா சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். 650 ரூபா. பாய் மாமனாருக்காக நீ செலவு பண்ணலாம். 650 செலவு பண்ண மாட்டியா? இதோட கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாம்வா? சரி பாப்பாவா? ஏங்க லேடிஸுகளுக்கு மட்டும் எப்பவுமே ஆஃபர்ல சூப்பர் மார்க்கெட்ல இவ்வளவுதாங்க கடை. ஆனா அதுலயும் ரேட் அதிகமா இருக்குது. போமா இந்த பக்கம் போமா இந்த பக்கம். ஏய் இங்க எங்கடா இருக்கு கடை? அது பாருடா வெறும் இருட்டா கடை இருக்குடா. வந்தானே வந்துச்சு. ஆ. இதான் ஜென்ஸ் மார்க்கெட். இது ஷட்டியோட கேள்றேஜ் நல்லா இருக்குது. ஏய் உனக்கு தான் ஹிந்தி தெரியும்ல. ஏய் சும்மா இது ரெட். जी कितना है भाई? हम 1500 1500 சரி ஓகே பத்திரமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு வழியா மாமனாருக்கு சொட்டர் வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ? ஒரு 650 ரூபா. அதுவே பரவாயில்லையப்பா. பீகாரில் வந்து லேடிஸ்க்காக வந்து எப்பயும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கம்மி பண்ணி தராங்க. ஜென்ஸுங்களுக்கு அப்படி கிடையாது போல. நோ காம்ப்ரமைஸ். பிஆர்ல மட்டும் இல்ல, எங்கேயுமே லேடிஸ்க்கு மட்டும் தான் பாவம் பார்ப்பாங்க, ஆம்பளைங்களுக்கு பாவம் பார்க்க மாட்டாங்க. என்ன கிழிச்சிட்டீங்க நீங்க பாவம் பார்க்க? வாங்க. என்ன உன்னைய திட்டிறியா நீ? எப்படி ஏன்னா அங்க பேசுறதெல்லாம் மைக் ஆன் பண்ணலடா நானு. ஆடா போடா டேய் உனக்கு இதே வேலையா போச்சுடா. ஏங்க அது இங்க இருந்து இப்ப நம்ம வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட வந்தோம் பாத்தீங்களா, அதெல்லாம் லேடிஸ்க்கான மார்க்கெட்டா. இங்க இருந்து இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 கடை கூட இல்ல. அதான் ஜென்ஸ்ல 4 கடை இருக்கு. 4 கடை இருக்கு. 4 கடையா? ஆமா 4 கடை. சரி இந்த மளிகை கடையோட சேர்த்துக்கோ. 10 கடை. இந்த மளிகை கடையா? இங்க சொட்டர் விற்பாங்களா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் இருக்கு. லேடிஸ்க்கான வந்து உண்மையிலே வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. குழந்தைங்களுக்கும் கம்மியா இருக்கு. தெரியல குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு? நீங்க தானே பாருங்க. குவாலிட்டி லுக் வைஸும் நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா நல்லா தான் இருக்கு. 150 ரூபாய் 200 ரூபாய் வர்த்து.
லேடிஸ்க்கு 250. ஆனா என்னன்னா இந்த புள்ள மாமனாருக்காக ஒரு சொட்டர் ஆர்டர் ஆசைப்பட்டுச்சு. ஆசைப்பட்டது வாங்கிட்டேன். நான் சொல்றேன். ஆனா என்ன அவர்களே மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டா போல கிடைக்கல. ஆமா பாவம் அவரு அவர் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா வந்து நாங்க டெடிகேட் பண்றோம். இல்ல அவருக்காக அவர் சொல்ல முடியாது, அதனால வந்து நாங்க சொல்றோம். நான் வாங்க வேண்டாம் 200 ரூபாய் கேட்டு. பாத்தீங்களா மாமனாருக்காக சவால் விடுறாப்புல. நான் வாங்க வேண்டாம் அப்படி மாமனாருக்காக ஏதோ திட்டுதலமா காதுல சொல்றாப்பா. அது முடியாது. இங்க பாரு இங்க பாரு இங்க கேட்டு பாரு. நவீன் ப்ரோ இங்க எது இங்க வா. இது வாங்க மாமனார் ஸ்டைலிஷா போட்டு. ஏடா நீ இங்க பாரு இந்த சைடுலாம் இருக்குடா ஜென்ஸுக்கு, அதனால அவனா கேளுங்கன்னு. நீங்க உங்க பார்வையில மாடல் ட்ரெஸ் இதான் போகுது. அவர் எப்படி தெரியுமா பாக்குறாரு, ஊட்டியில ஒரு சொட்டர் போடுவாங்க பாத்தியா, ஊட்டியில போய் ஏன் போடணும், மாமனார் தானே போடணும். நீ இங்கே இருடா, சொடல முத்து வேலை விட்டே போயிட்டான்னு சொல்றா. இவனை வச்சு என்ன பண்றது நம்ம பாருங்க. நாங்க அந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தோம், ஸ்ட்ரீட்ல எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காந்தி மைதான் சொல்லிட்டு ஒரு ஏரியா நல்லா இருக்கு. இந்த மைதானில் இருக்கிற எல்லா கடையும் அலசி ஆராய்ச்சி பயிரெல்லாம் இந்த கடைக்கு வந்திருக்கோம். எங்கேயாச்சும் அவர் மாமனாருக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரான்னு தெரியல. அந்த ஸ்வெட்டர் வாங்குதா எங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, அவங்க மாமனாருக்கு மட்டும், மீது எல்லாருக்கும் கிடைக்குது. அப்பா ஜென்ஸுக்கு சொல்லக்கூடாது, உங்க மாமனாருக்கு கிடைக்கல அப்படிதான் சொல்லணும். அப்பா அவரே எத்திருக்காரு பிடிச்சி. நல்லா இருக்கு ப்ரோ, கரெக்டா இருக்கு மாமனார் சைஸ். அதை காட்டு. ஓகே தான், சொட்டர் தான் இது. எல் சைஸ் தானே? எல். மாமாக்கு இது கரெக்டா. மாமா கிட்டே கேளு, இங்க பாரு வீடியோல கேளு. மாமா இதுல ஓகேவா? நீ வீடியோ போறதுல எடிட் பண்ணி போறதுல மாமனார் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரா. அப்ப அவர் போட்டோ எடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுவாரு, என் மருமகன் வாங்கி கொடுத்தது அப்படி. ஆசைக்கு ஒரு அளவு இல்லாம இருக்கணும், எது எடுத்தாலும் அதுல கலக்க கூடாது. இல்ல உங்க வீடியோ பார்க்க மாட்டேங்க. வா பார்க்க சொல்லுது பார், இந்த வீடியோ நீ பார்க்க சொல்ற. நீ வாங்கி கொடுத்த சொட்டரை ஒரு போட்டோ எடுத்து எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடணும், சரியா? கூகுள் பே அங்க இருக்கு பாருங்க. இங்க ஃபுல்லா வந்து இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்வெட்டர் ஷாப் தான், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ரேட் அங்க கூட கொஞ்சம் கம்மியா இருக்கு. தலைக்கு குள்ளா இருக்கா, கைக்கு ग्लव्स இருக்கா கேளு भाई। पूरा साल में ये दुकान एक महीने ये फेस्टिवल जाता है इधर एग्जीबिशन மறுடிங்கல पूरा साल நீ தான் சொல்ற இத சால் நாளா பே பண்ணி சால் நான் நான் ஹோட்டல் கடையா வந்துக்கிறீங்க. அவன் தான் சால் நாளா. இந்த கடை வந்து இந்த ஒரு மாசம் மட்டும் தான் இருக்குமா, இதனால குளிர் ஒரு மாசம் தான் இருக்கு. அதனால பாருங்க, இதெல்லாம் நான் வாங்கல. இதெல்லாம் எப்படி தெரியும் பாருங்க, இந்த நம்ம சென்னையில டஸ்ட்பின் கவர் ஒன்று கட்டி எடுத்து போய் குப்பையில போடுவோம் பாருங்க. போட்டுருவா குப்பையில சொல்றா, போடுவா உந்து தானே போட்டுருவா. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பொண்டாட்டி இது கிடையாது, எனக்கு பொண்டாட்டியே இல்லையே. இல்லைங்க அந்த மாதிரி பொட்டல கட்டி குடுக்குறாங்க ட்ரெஸ், ஒரு அழகா ஒரு கவர்ல போட்டு குடுக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆயிடும். உனக்கு கல்யாணம் ஆச்சுங்களா என்ன செய்யுது, இதுக்குதான் கல்யாணம் பசங்க கூட வரக்கூடாது. ஓகேங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஜாலியாக ஒரு ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்தது. அழகாக அந்த மோமோஸ்லாம் சாப்பிட்டோம். அப்படியே வந்து கடையில் சும்மா பார்த்த ட்ரெஸ் வாங்கலாமா என்னன்ட்டு, ஆனால் ஜாலியாக இருந்தது. ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு அந்த சொட்டர் வாங்கினது, லேடிஸுங்களுக்கு வாங்கினது, அதுமாரி என்ன அவங்க மாமனாருக்கு வாங்குற மட்டும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஈஸியாக கிடச்சிது லேடிஸுங்களுக்குலாம். இந்த ஆம்பளைங்களுக்கு மாமனாருக்கு, அது மெயினாக மாமனார்களுக்கு வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் வாங்கலை. அது மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை கூட கொஞ்சம் சீப் தாங்க, ரொம்ப ஹெவிலாம் சொல்ல முடியாது. வாங்குற அளவுக்கு டீசெண்டாக இருந்தது. சிலதெல்லாம் வந்து கம்மி பண்ணி காட்டாலும் கொடுத்தாங்க ஒரு சில கடைங்களில். லேடிஸ்தெல்லாம் சொட்டர்லாம் வந்து சூப்பராக இருந்தது, உண்மையிலே வந்து செம்மையாக இருந்தது, ரொம்ப ரிச்சாக வந்து. நம்ம ஏரியாவில் இது வாங்கணும்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், 1000 ரூபாய் 800 அந்த ரேஞ்சாச்சும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட பாதிக்கு பாதி விலையாக இருக்குது. 250 ரூபா 300 250 300. ஆனால் எல்லாமே லுக் வைஸும் நல்லா இருக்குது பார்க்குறது, ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருந்தது எல்லாமே பார்க்குறது. அது மட்டும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக சில விஷயங்கள் வந்து நாங்கள் இந்த விளாகில் நம்ம பார்த்தோம். என்னென்னா, நாங்கள் அந்த ஆரத்தி எடுக்கிறது வந்து போய் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக போனோம். அது எங்களால் பார்க்க முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு 75 வயசுல ஒரு பெரியவர் வந்துட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தார். பார்த்த உடனே எங்களுக்கு என்னடா இந்த வயசில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருன்றப்போ எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அவர்கிட்ட பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் பிள்ளைங்களாம் வேலைக்கு போகிறாங்க,
வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா தான் இருக்க போகிறேன், அதனால தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் வயசில் சத்தியமாக நம்மளாம் வந்துட்டு எப்படி இருப்போன்னு தெரியாது. உண்மையிலே அது பெருமைப்படுற விஷயமா இருந்தது அவர் சொல்கிறேன். அவ்வளோ டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக். நான் கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் கிட்ட இருந்து இந்த மைதான் கிட்ட இருந்து வந்துட்டு இருந்தோம். அந்த டிராஃபிக்ல அவர் ஓட்டுறாருன்னும் போது உண்மையாக பெரிய விஷயம். இந்த குளிர்லையும் அவர் ஓட்டுறாரு. சீரியஸாக சொல்லணும்னா உண்மையிலேயே வந்து அவர் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அவர் மாதிரி ஆட்கள் இன்னமும் உழைக்கிறாங்க, அதுவும் கடினமாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றப்போ பார்க்குறப்ப பரவாயில்லப்பா. ஆனால் நம்ம வயசுலலாம் சத்தியமாக தெரியல, நம்ம 75 வயசுலலாம் எப்படி நம்ம எல்லாம் இருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அது பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் தோணுச்சு. இந்த விளாகில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுச்சுன்னா, அவரோட அப்பா மாதிரி அந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் சிரிச்சுட்டே வந்து அதை பதில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, மீண்டும் அடுத்த விழாவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.